ஏன் உங்களுக்கு சொல்லலையா உங்க பேங்க்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க அந்த கேஸ்ல? அது எப்படி பேங்க்ல கடவான ரெசிடென்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க? யோ நான் தான் கால் பண்ணோம். உங்க பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி லாலா பேசிட்டு இருக்காத. பேங்க்கு கிளம்பி வா. நான் கவர்மெண்ட்ல கடன் வாங்கணும். கவர்மெண்ட்ல கொடுத்தாங்களா? ஆமா. அதனால கட்டாம விட்டுருவீங்களா? நான் ஏமாத்திடுவீங்களா? ஏமாத்தி வெளிநாட்டுக்கு போட நான் அவனே பண்ணிட்டீங்க. செத்தா கூட கடனை கட்டி செத்து போங்க. பரவாயில்ல. நீ தான் வசூல் பண்ணுவீங்க. சார் சொல்லுங்க சார். ஆமாம் சார். எங்கே சார் ஏஜென்ட்டுங்களை அனுப்புனா கரெக்டாகவே காசை கட்ட மாட்டானுங்க. அதான் நானே நேரில் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டேன் சார். சார் லோன் தள்ளுபடி ஆகுமான்னு கழுகு மாதிரி காத்துட்ருக்கானுங்க சார். வாங்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க சார். திருப்பி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். பலராமன் நீங்கள் தானே? ஆமாங்க சார். என்னை யாருன்னு தெரிதா இல்லை அதையும் நான் தான் சொல்லணுமா? பேங்க்கில் லோன் வாங்கினியே ஞாபகம் இருக்கா? முதல் 3 மாதம் கட்டினதோடு சரி, அடுத்த 8 மாதம் அப்படியே நிற்குது. எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கவர்மெண்ட் என்ன தர்மத்துக்கு பேங்க் கட்டி நடத்துதுன்னு பார்க்குறியா? நாங்களாம் என்ன நாய் மாதிரி உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணுமா? இல்லை சார், இந்த தடவை விளைச்சல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால தான் லோனை சரியாக கட்ட முடியல. அதுவும் இல்லாமல் பயிரெல்லாம் தண்ணியில் மூழ்கி போச்சு சார். யோ போது நிறுத்தியா? சும்மா இதை நான் சொல்லிக்கிட்டு. உங்களுக்குலாம் மழை வந்தாலும் குத்தம், வரலனாலும் குத்தம். மழை வரலனா மழை வரல பயிரெலாம் காஞ்சிச்சுன்றீங்க. மழை பெஞ்சா மழையில் பயிர் ஃபுல்லாக முழுகிச்சுன்றீங்க. இது 2 தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதயா? சார் சீக்கிரமே லோனை கட்டிடுறேன் சார். யாரு நீ? அப்படியே கட்டிட்டாலும் யோ லோன் கட்ட முடியல. எதுக்கே லோன் வாங்குறீங்க? உன்னால பயிரையே ஒழுங்கா பார்த்துக்க முடியல. நீலாம் எப்படியா குடும்பத்தை பார்த்துப்ப? இங்க பாரு, அடுத்த மாசத்துக்குள்ள 8 லோனையும் சேர்த்து கட்டணும். இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். சார் அவ்வளோ அமௌண்ட்டை இப்போ எப்படி சார் கட்ட முடியும்? யோ நானா உன்னை அதிகமாக கட்ட சொன்னேன்? நீ 8 மாசம் லோன் கட்டாம இருந்தா நானா ஏன் பண்ணுவேன்? சார் இப்படி திடீர்னு சொன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீ மாசம் மாசம் கரெக்டா கட்டியிருந்தீனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லனா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கு. அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்தனா மாசம் 10,000லேருந்து 12,000 வரைக்கும் நல்ல சம்பளம். நீ குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், லோனையும் கட்டி முடிச்சிடலாம். இதுதான் உங்களை மாதிரி விவசாயிங்களுக்கு இப்ப ஃபேஷனா இருக்கு. நான் அப்படிலாம் போக மாட்டேன் சார். செத்தாலும் நான் விவசாயத்தை விட மாட்டேன் சார். ஆனா இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லையா? நீலா உயிரோடு இருந்து என்னையா பண்ண போற? செத்து போ. அப்படியாவது நான் உனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி உன் லோனை கட்டு போறேன். யோ ஒழுங்கா லோனை கட்டுற வழியை பாரு. அடுத்த வாட்டி இது மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். நாங்களாம் என்ன நாய் மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமா? அடுத்த மாசத்துக்குள்ள 8 லோனையும் சேர்த்து கட்டணும். இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னால பயிரையே ஒழுங்கா பாத்துக்க முடியல. நீலாம் எப்படியா குடும்பத்தை பாத்துப்ப? யோ லோன் கட்ட முடியல எதுக்கே லோன் வாங்குறீங்க? செக்யூரிட்டியா வேலை பார்த்தனா மாசம் 10,000லேருந்து 12,000 வரைக்கும் நல்ல சம்பளம். இதுதான் உங்களை மாதிரி விவசாயிங்களுக்கு இப்ப ஃபேஷனா இருக்கு. நீலா உயிரோடு இருந்து என்னையா பண்ண போற? செத்து போ.
இந்த நாட்டில் உன்னையும் என்னையும் பார்த்துக்க தான் யாரும் இல்லை. வயலை விட்டு குடோனுக்கு போனா உனக்கு மரியாதை இல்லை. உன்னை பயிராக்கின எனக்கு விலையை நிர்ணயம் பண்ண உரிமை இல்லை. இதெல்லாம் மாறும். சார், மேனேஜர் சார். சார், நீ இருங்க சார், அவசரப்படாதீங்க. யோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? யார கட்டி போட்டுருன்னு தெரியுமா? சின்ன பையனி மரியாதை இல்லாம பேசுற. மேனேஜர்னா என்னடா, கடவுள் நினைப்பா? யோ, நீ மட்டும் என்ன கட்டி போட்டிருக்கன்னு தெரிஞ்சது போலீஸ் உன்னை சும்மா விடாதியா? ஏய், உன்னை கடத்திக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கும் போதே தெரியலையா எனக்கு பயம் இல்லைன்னு? எனக்கு ஒண்ணும் இல்லாதவனுக்கு பயம் எப்படியா இருக்கும்? இதோ பாருங்க, என்னை ஒழுங்கா அவுத்து விட்டுருங்க. பின்னாடி உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நேற்று என்ன கேட்ட? பையரையே ஒழுங்கா பார்த்துக்க தெரியல, நீ எல்லாம் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு கேட்ட. விளைஞ்சத நானும் என் குடும்பம் மட்டுமே சாப்பிட்டா நீ எல்லாம் சோத்துக்கு பிச்சை தாண்டா எடுக்கணும். ஏது, நாங்க பிச்சை எடுக்கணுமா? நீங்க தான் லோன் கேட்டு எங்க கிட்ட பிச்சை எடுத்து நின்னீங்க, அது மறந்துருச்சா? அது என்னடா, ஒரு விவசாயி லோன் வாங்கினா மட்டும் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? அதே ஒரு பணக்கான லோன் வாங்கினா அவனை பத்திரமா வெளியூர் அனுப்பி வைக்கிறீங்க. இதுதான் இந்த நாட்டோட பழக்கமா? ஒன்ன மாதிரி மேனேஜரால தாண்டா இங்க இருக்கிற பாதி விவசாயிங்க உழவு தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. பயிரை பூச்சி அழிக்கிற மாதிரி எங்களை அழிக்கிறதே நீங்க தானடா. ஐயா, ஐயா, நான் நேற்று பேசுனது தப்பு தாங்கய்யா, என்னை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. இனிமேட்டு அது மாதிரி பண்ண மாட்டேங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா. நீங்க விவசாயிங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, நாங்க அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணுமாடா? நாங்க என்ன உங்களுக்கு அடிமையாடா? சார், ஏன் எங்களுக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதா? எப்பவுமே விவசாயிங்க தான் சாகணுமா? நீங்க சாகக்கூடாதா? ஐயா வேணாயா, நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேயா. ஓ, உன் உயிரினதும் பயம் வருது. உன்னை போல மேனேஜர்னால எங்களை மாதிரி விவசாயிங்க எத்தனை பேர் செத்துருப்பாங்க. ஐயா ப்ளீஸ்யா, ஐயா இனிமேட்டு அது மாதிரிலாம் பண்ண மாட்டேயா. எத்தனை விவசாயிங்க உன் காலில் விழுந்து கெஞ்சிருப்பாங்க. நீ கருணை காட்டினியா? இப்போ நான் கருணை காட்டணுமா? நான் செத்தா அது செய்தியா தான் வரும், ஆனா நீ செத்தா
அது சம்பவமா இருக்கும். உன்னோட சாவால எல்லா மேனேஜருங்களுக்கும் விவசாயிகளை பார்க்குறப்பெல்லாம் பயமும் மரியாதையும் தானா வரணும். நான் பண்ற இந்த ஒரு தப்பால மற்ற விவசாயிகளுக்கு சரியான மரியாதை கிடைக்கும்னா நான் இந்த தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த நாட்டோட முதல் குடிமகன் விவசாயி தான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை சரியாக கிடைக்கணும். விவசாயிகள் மதிக்கப்படணும். உழவுக்கு வந்தனை செய்வோம்.